பேக் மோடி, பிளாக் பலூன்ல மோடி, கருப்பு கொடை மோடி, இந்த மாதிரி திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தது. பண்ணிச்சா இல்லையா? பண்ணிட்டு இருந்த திமுக, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க திமுக, அந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்க்கு வேலை செய்யறாரு சுனில் ஒருத்தர். அவரை போய் நீங்க எதுக்கு ரகசியமா 2 நாள் முன்னாடி லீலா பேலஸ்ல நைட்ல போய் சந்திக்கிறீங்க? நீங்க தான் மோடி தான் உங்க ரத்தத்திலேயே இருக்க. மோடிக்காக மோடி வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு ஒருத்தர் வரலன்னா ஒரு கூட்டணியே முறிக்கிறீங்களா? அவ கோபமா இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க போறீங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலைனால? அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, கருணாநிதி ஊழல், ஸ்டாலின் ஊழல், உதயநிதி ஊழல், இதெல்லாம் நாங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அண்ணாமலை வந்து பெருசா ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச மாதிரி புதுசா அதையே சொல்றாரு. ரைட்டா? இதெல்லாம் ஊழல், அவங்க குடும்ப கட்சி, அதை எல்லாத்தையும் தாண்டி டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3, அவங்களுக்கு இது இல்ல அது இல்ல, தமிழ்நாடே அழியுது, இப்படி குப்பை கிடங்கா போயிட்டு இருக்கு, அது இதுன்னு இவ்வளவு பேசுறீங்களா அண்ணாமலை? இத்தனை பேசுறீங்களா? அது இல்லாம மோடி எதிர்க்கிறாங்க, கோ பேக் மோடி, அதெல்லாம் பார்த்து இத்தனை வருத்தப்படுறீங்களா? இத்தனையும் தாண்டி வெக்கமே இல்லாம போய் கருணாநிதியோட காயின் ரிலீஸ் பண்ற ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு நிக்கிறீங்க? எதுக்கு நிக்கிறீங்க? அங்க போய் சல்யூட், உதயநிதிக்கு ஒரு சல்யூட், ஸ்டாலினுக்கு ஒரு சல்யூட், அங்க இருக்கிற திமுக காரருக்குலாம் ஒரு சல்யூட். கேட்டா நான் பயங்கரமா திமுக. நான் சொல்றேன், இத்தனை போய் சொன்னதுல உண்மை ஒன்னே ஒண்ணுதான். ரத்தத்திலையும் சதையிலும் உயிர் நாடியிலும் திமுகங்கிற தீய சக்தி தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு கட்சி வேண்டான்னு நேருக்கு நேர் என்னைக்கும் இன்னைக்கும் எதிர்காலத்திலையும் எதிர்க்கிற ஒரே கட்சி அண்ணா திமுக மட்டும்தான். அந்த கட்சியோட தலைவர் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான்.